அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. உங்கள் டிஎன் டிரைவர் இப்ராஹிம். அன்புள்ள நண்பர்களே, ஒரு நண்பர் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு டோக்கன் எடுக்கிறாரு. 12ஆம் நம்பர் டோக்கன் எடுத்துட்டு வெயிட் லிஸ்ட்டில் இருக்குது. எப்படியும் அந்த டாக்டர் ஒரு ஆளை பார்க்கணும்னாலே 15 நிமிஷம் 10 நிமிஷம், சிலவங்க 5 நிமிஷம் டெஸ்ட் எடுக்கிறவங்கள உடனே அனுப்பிடுவார். அப்போவும் இவர் கேட்குறாரு, என்னத்துக்குப்பா நீ வந்திருக்க அப்படின்னு. யார்? அவருடைய நண்பர். சும்மா இது டாக்டர்கிட்ட படிச்சிருக்காரு, டாக்டர்கிட்ட வந்திருக்கேன், நான் டாக்டர்கிட்ட சொல்கிறேன். சரி, இவருக்கு வேலை, வெளியில் போகணும். அவரை ஏற்றிட்டு வந்தது இவர் தான், மோட்டார் சைக்கிள் ஃப்ரெண்டு. சரின்னு ஒரு வழியாக 12ஆம் நம்பர் டோக்கன் வந்துருச்சு. உள்ளே போனார். இவருக்கு ஒரு நோய் இல்லைங்க. அவர் உள்ளே போய் என்ன கேட்டார் தெரியுமா? இது உங்களுக்கு நான் சொல்கிறது ஒரு கேலித்தனமாகவும் ஒரு ஜோக்காகவும் விளையாட்டாகவும் இருக்கும். இது எவ்வளோ பெரிய கருத்து இருக்குன்னு பாருங்கள். அதுக்காக தான் அந்த கதையை அப்படி கொண்டு வரேன். ஆனால் சம்பவம் ஒரு கற்பனை. ஆனால் இந்த ஆளுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்கிறோமே, அது உண்மை, வாழ்க்கையில் நடக்கக்கூடியது. அப்போ டாக்டர்கிட்ட போய் என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை டாக்டர், நான் நல்லா இருக்கிறேன். இந்த பிளாக் காஃபி குடிக்கலாங்கிறாங்க. நான் இவ்வளோ நாளாக குடித்ததில்லை. எங்கள் வீட்டில் மாடு இருக்குது, மாட்டில் பாலை கறந்து நான் காப்பியில் போட்டு காலையிலே அடிக்கிறேன், சீனியும் போட்டு சாப்பிட்றேன் அப்படின்னாரு. அப்போ அந்த டாக்டர் சொன்னார், இனி நீங்கள் அந்த தவறை பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு 3 காப்பி குடிங்க, மில்க்கு சேர்க்காதீங்க, பால் சேர்க்காதீங்க, சீனி சேர்க்காமல் சொல்லு. அப்போ இவர் கேட்குறாரு, என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குது புரியுதா? டாக்டர் கேட்குறாரு, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை? அவர் சொன்னார், எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது, கொஞ்சம் அங்கங்கே பிரச்சனை எல்லாம் நிறைய இருக்குன்னு. உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பிளாக் காஃபி குடிங்க. கேன்சர் வரக்கூடியதை தடுக்குது பிளாக் காஃபி. நான் டாக்டருக்கு படிக்கல, இப்போவும் சொல்லிக்கிறேன். டாக்டர் என்ன சொல்கிறாருங்கிறத நைட்டு என்னுடைய டியூட்டியில் ஒரு 7-8 டாக்டர் நான் கேட்டே வரேன். பிளாக் டீயை தான் குடிக்க சொல்கிறாங்க. பிளாக் டீ தான், நீ பாலே சேர்க்காதேன்னு. எப்பா புண்ணியவனா, யாரோ ஒரு டாக்டர் சொன்னதை நான் அதை கடைப்பிடிச்சிட்டு வர்றேன். இன்னைக்கு அதை தெரியாதவங்க அது வெளியில் யார்ட்டையா கேட்டிருந்தாலும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஒரு 300 250 பீஸு இது போய் கேட்டதுக்கு. சரி, ஓகே, எல்லாம் முடிஞ்சது இல்லையா? இப்போ நம்ம விவகாரத்துக்கு வருவோம். டாக்டரு நேற்று ஒரு ஐடியா சொல்கிறாருங்க. நைட்டில் தண்ணி ஊற்றி சாதத்தை காலையில் சாப்பிட்றோம், கஞ்சி நல்ல பேட்டரி எல்லாம் நிறைய இருக்குது, கொஞ்சம் தயிர் ஊற்றி சாப்பிடுங்கிறாங்களா. அப்போ இன்றைக்கி நேற்று ஒரு டாக்டர் சொல்கிறாரு, இன்னைக்கு நீ சோறு சாப்பிட்டா தானே பிரச்சனை, கார்போஹைட்ரேட்டு சுகர் ஏறுதுங்கிறாங்க. இன்னைக்கு ஆக்கின சோறை நீங்கள் நல்லா ஆற வச்சு, நம்ம ரீஃப்ரிஜரேட்டர் இருக்குல்ல, அது ஐஸ் பெட்டி, அது உள்ளே கொண்டு அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு காலையில் எடுங்க. நாளைக்கு எடுத்துட்டு நீங்கள் ஒரு 60 டிகிரி ஃபார்மில் லைட்டாக சூடு பண்ணுங்கள். அவ்வளோதான், அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. 60 டிகிரின்னு சொல்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கு கீழே இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சுகர் உங்களுக்கு ஏறாதுன்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. பார்த்தீங்களா? இப்போ இதெல்லாம் யாருக்கா தெரியுமா? கண்ட சேனலில் நம்ம உட்காந்து பார்க்குறத நம்ம இந்த மாதிரி நீங்கள் பாருங்கன்னு நான் சொல்கிறேன், புரியுதா? அதே மாதிரி ஓட்ஸை அப்படியே சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. சுகர் உள்ளவங்களுக்கு தான் இது. ஓட்ஸை என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று நைட்டில் நீங்கள் பாலை ஊற்றி வச்சுட்டு காலையில் சாப்பிடு, இல்லைன்னா தயிரில் மிக்ஸ் பண்ணி வச்சு நீ காலையில் சாப்பிடு. பழைய கஞ்சி குடித்தோமே எப்படி, நைட்டில் தண்ணி ஊற்றிட்டு தானே காலையில் சாப்பிட்டோம், அதே தாங்க அவர் சொல்கிறாரு. அந்த சோத்தை ஐஸ் பெட்டியில் வச்சுட்டு காலையில் சாப்பிட்டா அது பழைய கஞ்சி தான். சோறு சாப்பிடணுங்கிறாங்க. அதே மாதிரி ஓட்ஸை நைட்டில் நீ பால்லையோ தயிர்லையோ எதுலேயோ கலந்து உள்ளே வச்சுட்டு காலையில் வெளியில் போகும்போது நாசவோ வெறும் வயிற்றுல நீ சாப்பிட்டுட்டீங்கன்னா அதுவும் பழைய கஞ்சிக்கு சமம் தான். நீங்கள் அப்படி சாப்பிடுங்கிற ஒரு டிப்ஸை ஒன்று நேற்று கொடுத்தாருங்க. இதை கொடுக்கறது யார்? எல்லா டாக்டரும், நம்மளுக்காக படித்திருக்கிற டாக்டர், புரியுதா? எனக்கு இதெல்லாம் தெரியுமா? நானும் 13 வருஷமாக பார்க்குறேன். அந்த 13 வருஷமாக பார்க்குறேன், யாருமே ஒன்றும் மாற்றி சொல்ல, அதே தான். 13 வருஷத்துக்கு முன்னாடி நான் பிடிச்சிக்கிட்டேன், புரியுதா? எனக்கு
நான் என்ன சாப்பிட்றேன், காலையில் என்ன சாப்பிட்றேன், மத்தியானம் என்ன சாப்பிட்றேன், நைட்டு சாப்பிட்றேன், என்னையே நான் டெய்லி உள்ளதை நான் உங்களுக்கு போட்டேன். ஏதாவது நான் தொட்டேனா? நாட்டு சக்கரை 2 மாதம் 14ஆம் தேதி டெஸ்ட்டு போனேன். அப்படி தானே? 14ஆம் தேதி போனதில் 2 மாதம் முன்னாடி, இது 3ஆம் மாதம் ஓடிக்கிட்டு இருக்கு. போனதில் அன்னைக்கு 14 டெஸ்ட்டு முடிஞ்சு 15ஆம் தேதி காலையில் நாட்டு சக்கரை தான் போட்டு டீ, அந்த மூலிகை சாயை குடிப்பேன், அதெல்லாம் நிப்பாட்டிட்டேன். நான் உள்ள காலமே உடலாம் சாப்பிட மாட்டேன், எதுவுமே திங்க மாட்டேன். பிஸ்கட்டா, அதை இது, அது மிக்சரு, அது இது நானக்கு தங்குறாங்க, அது என்ன இலவலமோ சொல்கிறாங்க, எதுவுமே சாப்பிட மாட்டேன். புரியுதா? நட்ஸு, வேர்க்கடலை, புரியுதா? 2வது இந்த ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், புரியுதா? 2வது என்னது, நம்ம மீன், காய்கறி, வெஜிடபிள், இந்த பிளாக் காஃபி, மூலிகை தைலம், புரியுதா? சாரி, மூலிகை சாய், புரியுதா? கருவேப்பிலை பொடி, புதினா பொடி, முருங்கை இலை பொடி, புரியுதா? இந்த மாதிரி ஒரு 4 ஐட்டம். இதை பொடி செஞ்சு வச்சு கொஞ்சமாக காய்ச்சி அதில் நான் நைட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன், புரியுதா? அதில் கூட இப்போ நாட்டு சர்க்கரையை 3 மாதத்துக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டேன். ஒரு நாக்கு அந்த 2 மாதமாக அந்த சர்க்கரை இல்லாமல் அப்போ அது உடம்பு கொஞ்சம் கூட அசதி இல்லை. 14ஆம் தேதியிலேருந்து 26 அன்றைக்கி வந்துட்டான் நம்ம பாட்டர். நேற்று ஃபஸ்ட்டு ட்ரிப் வந்திருக்கான், டேட்டை பார்த்துக்கிறேங்க. அப்போது தொடர்ந்து 40 நாள் சிங்கிள் ஓடி இருக்கேன். தூக்கம் கிடையாது. வந்தால் 5 மணி நேரம் தூக்கம், திருப்பி 1000 கிலோமீட்டர். அங்கே போனால் 5 மணி நேரம் தூக்கம், திருப்பி 1000 கிலோமீட்டர். இப்படி ஓடி இருக்கேன். டாக்டர் சொன்ன மாதிரி நான் வெந்தயம் சாப்பிடலை, டாக்டர் சொன்ன மாதிரி முளைகட்டிய பயிர் சாப்பிடல. நானும் எங்கே கொண்டு வைக்க எப்படின்னு அப்போ எக்ஸசைஸ் கிடையாது என் உடம்புல. அப்போ எப்படி அந்த 309 முதல் நாள் தெரியாமல் அந்த வாழைப்பழத்தையும் அதையும் தின்னதுனால சுகர் வந்தது. ரத்தம் அடிப்படலை, அதனால ஏறினது. அடுத்த மாதம் 99 ஆச்சு, அதுக்கு அடுத்த மாதம் 109. இன்னும் அடுத்த மாதம், இந்த மாதம் 10ஆம் தேதி போகணும், IGBCA ஒன்று பார்க்கணும். ஏற்கனவே 3 மாதம் பார்த்து முன்னாடி ஒன்று வச்சுருக்கேன், புரியுதா? அந்த IGBCA ஒன்று பார்த்த பிறகு அதையும் இதையும் நான் பண்ண கண்ட்ரோல், நான் பண்ண சாப்பாடு கரெக்டாக இல்லைன்னு எனக்கு கரெக்டாக எனக்கு தெரியும். நீங்கள் காட்டணும். நீங்கள் ஆண் தலையாட்டிட்டு தயவுசெய்து உட்காராதீங்க, புரியுதா? நான் சொல்கிறது நல்லதுக்கு. இப்போதே நீங்கள் நிறுத்தவில்லை. இதே நான் டைப்பட்டிக்குன்னு வீடியோ கொண்டுட்டு போயிட்டு இருந்தால் சரி வராது. இன்னும் சொல்கிறேன், 14ஆம் தேதி உங்களுக்கு பேசியிருக்கேன். அடுத்த 14ஆம் தேதி என் கமாண்டில் நான் கேட்பேன், நீங்கள் என்ன. ஆனால் ஒரு ஆள் நல்ல செய்தி சொன்னார், பாய் 190 எனக்கு 160 வந்திருக்குன்னாரு. எதுவுமே தொல்லையா, அவர் எதுவுமே தொல்லையா, நான் சொன்ன மாதிரி செஞ்சுருக்காரு. அவருக்கு ரத்தம் அடிபடலை, புரியுதா? அடிபடலை. அதே மாதிரி எப்போவுமே காலையில் எழுந்திரிச்சா 250 இருக்குது, சாப்பிட்டா 350 இருக்கு, அந்த லெவலோடு நிப்பாட்டுறதுக்கு பாருங்கள். அதுதான் உங்களுக்கு நார்மலி. பாதி அடிபட்டு இன்ஜின் ஆயில் 10,000 கிலோமீட்டர் ஓடினா அடிபட்ட மாதிரி பட்டுருச்சு. அதோடு அப்படி நிப்பாட்டிக்கணும். அதுலேயே நீங்கள் சீனியும் வடையும் சம்சாவும் அது இதெல்லாம் போட்டு தின்னீங்கன்னா ஏறிக்கிட்டு தான் இருக்கும், ஏறிக்கிட்டே தான் இருக்கும், புரியுதா? இந்த ஐடியா டாக்டர் 2 கூட்டு கொடுத்து. அதே மாதிரி தான் உளுந்த விட நல்லதுன்னு நான் சொல்கிறாரு. உளுந்து மட்டும் இருந்தால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அரிசி மாவை கலந்தா கார்போஹைட்ரேட் சேர்ந்துருச்சா, கொஞ்சம் மைதா கலக்கிறாங்க, கார்போஹைட்ரேட்டு. அப்போ அதுவும் ஆபத்துங்கிறாரு. வடையை எடுத்தீங்களா, 2 வடைக்கு 5 வடைக்கு உண்டான சாம்பாரை போடுங்க, சாப்பிடுங்க. அவர் சொல்கிறாரு, நான் படிக்கல, புரியுதா? என் உடம்புக்கு படித்தது அவருக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லும் போது நான் உங்களுக்கு சொல்கிறதில்ல, தப்பு இல்லைல்ல. இது ஒரு நல்ல ஐடியா தான் அவர் சொன்னது, புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 350 தானே இருந்துக்கிட்டே இருக்குது, 150, 250, 350, 250 இப்படி இருக்குன்னா நீங்கள் அதிலேயே நிப்பாட்டுங்க. அது உங்களுக்கு எங்களுக்கு 80 110ங்கிறாங்க, 90 140 தானே, அதானே எங்களுக்கு நார்மலு. இது உங்களுக்கு அடிபட்டு இல்லை, ரத்தம் காவாசி அடிபட்டு போச்சு இல்லை, இனி அடிபட சான்ஸ் இல்லை. சர்க்கரையை தொடாதீங்க, இனிப்போ சாப்பிடாதீங்க. அதே தான் சொல்கிறேன், தொற்றாதீங்க. உங்கள் குடும்பத்து மேலே உங்களுக்கு அக்கறை இருந்தால் தொற்றாங்க. திருப்பி இதே வீடியோவை நான் போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. இப்போ இந்த 3 ஐட்டத்தை இந்த டாக்டர் சொன்னாதான் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். எதையுமே திங்காதீங்க. சின்ன வயசாக நாசம் பண்ணாதீங்க, கூட்டு போய் கொடுக்காதீங்க, பிள்ளைக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்காதீங்க. என்னென்னமோ இருக்குது, அதெல்லாம் கொடுங்க. இதெல்லாம் எதுக்கு திங்கிறீங்க? நீங்கள் திங்காதீங்க. நடக்க முடியும், புண்ணு வந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வந்துடும். திருப்பி நம்ம அது 10ஆம் தேதி 14ஆம் தேதி நான் பேசக்கூடியதை இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த 3 செய்தி நல்ல செய்தி கிடைச்சது. ஐஸ் பெட்டியில் சாப்பாடை வச்சு சாப்பிட்றது, தயிரையும் பால்லையும் இல்லைனா ஏதாவது ஒன்றை மிஸ் பண்ணி வச்சுட்டு காலையில் ஓட்ஸ் சாப்பிட்றது, சாப்பாடுக்கு பதிலாக இந்த உளுந்த வடையை பற்றி அவர் சொன்னார். எவ்வளோ நல்ல விஷயம் அதெல்லாம், சொல்லுங்க பண்ணீங்க, எவ்வளோ அருமையான விஷயம் இல்லையா அதெல்லாம். அப்போ ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க, கண்டுபிடிச்சி கொடுங்க, நம்மளுக்காக சொல்கிறாங்க டாக்டர். அப்போ நம்ம அதை கேட்கணும் இல்லையா? நான் சொல்லியிருக்கேன் 14ஆம் தேதி நான் சொன்னபடி யார் கடைப்பிடிச்சிங்களோ எனக்கு கமாண்டில் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா என்னுடைய IGBC1C வரணும். ஹீமோகுளோபின் நான் பார்க்குறது 3 மாதத்துக்கு ஒரு தடவை பார்க்குறது. இவ்வளோ காலம் பார்த்தேன். அந்த 1 மாதம் விளாட்டு காட்டினதுனால அதையும் பார்த்துருக்கேன் கூட்டிட்டு. அப்புறம் 2 மாதம் நம்ம இறக்கிட்டோம். இந்த ஹீமோகுளோபின் நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்போர்ட்டை காட்டுறேன், புரியுதா? அதுக்கு பிறகு டாக்டர் பார்க்காம இந்த தலை வச்சு படுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த நார்மல் சாப்பாடு தானே.
புரியுதா? என்றைக்கா ஒருத்தர் பிரியாணி சாப்பிட்டு போயிட்டே இருங்க. என்றைக்கா ஒருத்தர் புரோட்டா 2 புரோட்டா வைக்கிறாங்களா, 5 புரோட்டாவுக்குள்ளே சாம்பாரை ஊற்றி அடிங்க, இல்லைன்னா கறி சால்னா ஊற்றி அடிங்க. அதுக்கு ஒரு பக்கத்தில் போகாதீங்க. உங்கள் நல்லது சொல்கிறேன், யோசனை பண்ணிக்கிறேங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது உங்களாம் பார்த்து. எனக்கு ரொம்ப ஏன் வாய் கட்டுப்பாடு உங்களுக்கு வர மாட்டேங்குது. இவ்வளோ கஷ்டத்தில் நான் வந்து கஷ்டம் நினைக்காம இவ்வளோ டென்ஷனில் அந்த வண்டியை நான் ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கிறேனே. எனக்கு என்ன எக்ஸசைஸ் தெரியுமா? அந்த வண்டியை கழுவுவேன், கீழே போவேன், போல்ட்டு போச்சு, அது போச்சு, ஏதாவது ஒன்று கிடந்து உருண்டு மாட்டிக்கிட்டே கிடப்பேன். இதான் எனக்கு வேலை, புரியுதா? வேறு எந்த வேலையும் இல்லை. டாக்டர் சொன்ன மாதிரி எந்த இது நான் சாப்பிட்டது என்னது, ஒரே ஒரு மைதா ரொட்டி தான். காலையில் 2 ரொட்டிக்குள்ளே கடலையும் அவிச்ச முட்டையும், சில முட்டை இருக்காது. நைட்டில் கடலையும் பருப்பும். மத்தியானம் அதான் அந்த மட்டை அரின்னு ப்ரௌன் அரிசி 250 கிராம் தான். அதில் மீன், காய்கறி, கொஞ்சம் தயிர். சாரி, மீன் இருக்கும்போது தயிர் எடுக்க மாட்டேன், புரியுதா? கொஞ்சம் ரசம், அவ்வளோதான். இதென்ன சாப்பிட்டேன். வேறு என்ன குடித்தேன்? நட்ஸு, வேர்க்கடலை. நைட்டில் பசிச்சா பால், பகலில் பசிச்சா பால். போன மாதம் 42 பால் குடிச்சிருக்கேன். 350 கிராம் ஃப்ரெஷ் மில்க்குன்னு அல்மராய் ஒரிஜினல். அது வந்து இந்த ஐஸ் பெட்டியில் தான் இருக்கும். அது அப்படி தான் குடிக்கணும். அதை வாங்கி 2 மணி நேரம் கழித்து தான் குடிப்பேன். என்ன செஞ்சது? குளோசலில் ஏறிச்சா, அது ஏறிச்சா, ஒன்றுமே இல்லையே. செக் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் போன மாதம் குடிச்சிட்டு ஒன்றுமே பண்ண இல்லையா? என்ன பண்ணிச்சு? அதெல்லாம் சுகர் இல்லைங்கிறாங்களே, புரியுதா? 350 மில்லி ஒரு நாளைக்கு குடித்தா என்ன இருக்குது? கரெக்டாக 5 மணி நேரம் 6 மணி நேரம் கழிச்சு தான் எனக்கு மூத்திரம் வரும். காலையில் ஒருத்தர் மோசம் போயிடும், சாயங்காலம் ஒருத்தர் போயிடும். காலையில் யூரினை செக் பண்ணால் தண்ணிக்கு லைட்டாக ஒரு மஞ்சள் கலரில் இருக்கும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லையே. அந்த மோசன் முக்குது, அது முக்குது, இது முக்குது. ஏன்னா எனக்கு அப்படியே நான் வந்துட்டேன், அதிலே உருண்டுட்டேன், அதிலே இருந்துட்டேன். நீங்களும் அப்படியே வாங்க, இனிமேல் விட்டுறாதீங்கன்னு சொல்கிறேன். இன்னொரு டெஸ்ட் இருக்குது, அதையும் நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு 14ஆம் தேதி கண்டிப்பாக அந்த வீடியோ நான் போடுறேன். நீங்கள் பாருங்கள், தயவு செய்து கண்ட்ரோல் பண்ணி வந்துருங்க. எப்படியா வந்துருங்க, தொடாதீங்க. சர்க்கரை, சீனி, நாட்டு சர்க்கரை, கருப்புட்டி எதையுமே தொடாதீங்க. சாஸ்திரத்துக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க. கோயிலுக்கு போகிறீங்களா? சாஸ்திரத்துக்கு கூட அங்கே லட்டோ ஏதோ இது கொடுத்தா கூட நீங்கள் வைக்காதீங்க. நீங்கள் புனிதம் நினச்சிட்டு வயிற்றுக்குள்ளே இறக்குனாலும் அந்த லட்டுக்கு தெரியாது. நான் புனிதம்னு அந்த லட்டுக்கு தெரியாது. விளாட்டு காட்டிடும். 200 300 ஏறிடும். தர்காவோ பள்ளிவாசல்லே போய் ஏதோ ஒரு நேர்ச்சை கொடுத்துட்டாங்கன்னு வைங்க. கொண்டக்கடலை கொடுப்பாங்க, பயிர் கொடுப்பாங்க. கோயிலில் கொடுத்தா நல்லா சாப்பிடுங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. கொண்டக்கடலை, பயிர் இதெல்லாம். இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டத்தை சொல்கிறேன். திடீர்னு நாட்டு சர்க்கரை போடுவாங்க நாஸ்டான்னு, தர்காவில் போட்டுருவாங்க, இப்படிலாம் இருக்குது. இதை நீங்கள் உண்மையிலே அதுக்கு நாஸ்டாக்கு ஒரு பவர் தனியாக இருக்குன்னா அது உங்களுடைய கடமை, அது வேறு விஷயம். ஆனால் சர்க்கரை தான், அதுக்கு தெரியாது நம்ம நேர்ச்சைன்னு. அது உள்ளே போச்சுன்னா விளையாட்டு காட்டிடும். சர்ச்சில் ஏதாவது கொடுத்தாங்கன்னா இனிப்பு வகைகளை வேண்டாம், சுகருக்காரங்க வேண்டாம், அதுக்கு தெரியாது நான் சர்ச்சிலேருந்து வந்திருக்கேன், அது உங்கள் விளையாட்டை காட்டிடும். இதெல்லாம் தடுக்கணும். நீங்கள் கல்யாணத்துக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போய் எத்தையுமா வைக்காதீங்க. நீங்கள் வச்சு ஒரே மாதம் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்கள் 1 மாதம் தம் பிடிச்சி மாலை போட்டால் நீங்கள் சாப்பிட்றீங்களா? மாலை போடுறீங்களா? கோயிலுக்கு சாப்பிட்றீங்களா? இல்லை நினச்சிக்கோ, நான் மாலை போட்டேன்னு நினச்சிக்கோ. நான் இப்போ நோம்பு பிடிச்சேன். இப்போ என் பார்ட்னர் இருக்கான், வண்டியில் நோம்பு பிடிப்பேனா? இப்போ பிப்ரவரி மாதம் நோம்பு வருது, என் முன்னாடி உட்காந்து தின்னுக்கிட்டு இருப்பான். எவ்வளோ கட்டுப்பாடு இருக்குது. மேலே ஒருத்தன் பார்க்குறான்னு இருக்குல்ல. அப்போ திங்க வருதா? காலை 4:30 மணி டு சாயங்காலம் 6:30 மணி வரை நான் வெறும் வயிற்றில் கிடக்கணும். எப்படி டயபெட்டிக்கு கண்ட்ரோல் தெரியுமா? அது 13 மணி நேரம் 14 மணி நேரம் நீங்கள் சாப்பிடாம இருந்து பாருங்கள். நான் அனுபவிச்சுட்டேங்க 13 வருஷமா. நான் உங்களுக்காக கிடந்து கத்திட்டு கிடக்குறேங்க. கண்ணால் ஒரு ஆளை பார்க்கும்போது வயிற்றுச்சலாக்கி திருப்பி இந்த டயபெட்டிக் பற்றி நான் போட்டுக்கிட்டே இருக்கணுமா? சொல்லுங்கள், கேளுங்க, சொல்லுங்கிற. அதனால தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். தயவு செய்து ரொம்ப பாவமாக இருக்குது. உங்களெல்லாம் பார்க்குறீங்க, ஏன் இந்த வாய் கட்டுப்பாடு இல்லை? மாலை போட்டேன்னு நினச்சிக்கிறேங்க. இல்லைன்னா சும்மாவாது ஏதாவது ஒரு மாலையை போட்டுட்டு யார் இருந்தவங்க எவனா தந்தான்னு வைங்க. இந்த பற்றியா மாலை போட்டிருக்கேன் போ. முஸ்லீமா ஏகவா நீங்கள் நோம்பு வச்சுருங்க, எனக்கு வேண்டாம் சொல்லிட்டு, தண்ணி வேண்டாம், ஒன்றும் வேண்டாயா. அப்படி சொல்லிட்டு இப்போ நவுண்டுருக்கேன். 1 மாதங்க. எனக்காக இல்லைங்க, உங்கள் குடும்பத்துக்காக. என்னுடைய வாக்கை நீங்கள் மதித்து 1 மாதம் ஒன்றுமே இல்லாமல் இந்த டால், இந்த கொண்டக்கடலை, இந்த அவிச்ச முட்டை, புரிதா, அந்த நட்ஸு இதெல்லாம் கொஞ்சம் தின்னுட்டு, எந்த ஒரு சீனியோ சர்க்கரையோ கருப்புட்டியோ ஐட்டங்களை வெளியில் எதுவுமே ஹோட்டல் அது இது இல்லாமல் நீங்கள் 1 மாதம் இருந்து பார்த்துட்டு உங்கள் சர்க்கரை செக் பண்ணுங்கள். இதான்டா நம்ம வாழ்க்கைன்னு நீங்களே பிடிச்சிக்கிருவீங்க. அதை உண்மையிலே சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். அந்த 250 350 ஏறாது இறங்காது. இந்த 90 to 110 140 ஏறாது இறங்காது, அப்படியே இருக்கும் உங்கள் உடம்பு. அப்போ நான் கேட்குறேன், இந்த 2.5 மாதமாக என் சர்க்கரையே நான் சாப்பிடலையே, அப்போ எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணிச்சு? உடம்பு எப்படி சப்போர்ட் பண்ணிச்சு? சக்கரை இல்லைன்னா ஒருத்த மயங்கி கீழே விடுறாங்கிறான். ஒன்றுமே இல்லையே எனக்கு. நான் தெம்பாக தானே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் 24 மணி நேரமும். அது எப்படி? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சர்க்கரை இருக்குது, அதனால தான் கிட்னி சொல்லிச்சு, கடவுள் படைச்சிருக்கான், அதே எனக்கு போதும், எக்ஸ்ட்ரா நீ தள்ளாத, உன் நாக்கு டேஸ்ட்டுக்கு நீ தள்ளிக்கிட்டு இருக்கா உள்ள அப்படின்னு அது சொல்லுது, புரியுதா? அதனால தான் சொல்கிறேன், தயவு செய்து கவனமாக இருங்க. 14ஆம் தேதி நான் கேட்பேன்,
பொய் சொல்லாமல் தயவு செய்து எனக்கு சொல்லணும். யார் கடைப்பிடிச்சா உங்களுக்குலாம் எத்தனை வந்திருக்கு என்னங்கிறது சொல்லணும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.